ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்கள் நமக்கு அநேக புதிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களை மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறோம். டிங்டாங் டிங்டாங் செய்தி கேளுங்க, பாலன் இயேசுவை வந்தார் பாருங்க. டிங்டாங் டிங்டாங் செய்தி கேளுங்க, பாலன் இயேசு வந்தார் பாருங்க. வான தூதர் சேனை வாழ்த்துறாங்க, ஆன மேய்ப்பர் வந்து பணியிறாங்க. மன்னன் நேரோடு கலங்குறாருங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க? கிறிஸ்துமஸ் காலங்கள் அநேக விதமான அனுபவங்களின் வழியாய் நடத்தினது என்று சொல்லலாம். மேய்ப்பர்கள் வந்து பணிந்து கொண்டார்கள், தூதர்கள் பாடி மகிழ்ந்தார்கள். ஆனால் ஏரோதுவோ கலங்கினார். நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு அநேக மாடல்ஸை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் பின்பற்ற வேண்டிய மாடல்ஸ் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களிலே நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசுவை முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள் என்கிற அடையாளத்தை தேவ தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு சொன்னார்கள். அந்த முன்னணை அல்லது மாட்டு கொட்டகை என்பது எளிமையின் கோலத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்திலே நமக்கு எவ்வளவு வாய்ப்புகள் வசதிகள் இருந்தாலும் அவைகளை விட்டு கொடுத்து பிறருடைய மீட்புக்காக நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த மாட்டு கொட்டகை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு இந்த உலகத்திலே பிறந்த போது அவருடைய வாழ்வின் துவக்கம் இப்படிப்பட்ட ஒரு எளிமையை, பிறருடைய மீட்புக்காக விட்டு கொடுக்க வேண்டும் என்கின்ற உண்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்க இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இதை பின்பற்றுவீர்களா? God be with you. இம்மானுவேலர் ஆகிய கடவுள் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.